குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக ரத்தன சித்தா மருத்துவமனையிலிருந்து தலைமை மருத்துவர் டாக்டர் திருத்தணிகாச்சலம் வந்திருக்காரு. நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கங்க டாக்டர். ஒவ்வொரு நாளுமே காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேள்விகளோட தான் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வெண்புள்ளிகள், உடம்புல அதிகப்படியான வெண்புள்ளிகள் இருக்கவங்க வந்துட்டு ஒரு நோயாளியா மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கலாவும் பெரிய பாதிப்புக்கு உட்படுறாங்க. ஸோ அந்த வெண்புள்ளிகளுக்கான தீர்வுகளை பத்தி இன்னைக்கு பேசலாம் டாக்டர். கண்டிப்பா இந்த வெண்படை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஆசியர்களை மட்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்தியாவில், இலங்கையில், மலேசியாவில் இந்த வெண்படையினுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நெட்டில் எல்லாம் போய் அடித்து பார்த்தீங்கன்னா மெலனின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் இந்த காரணத்தை நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது மெலனின் டெஃபிஷியன்சி என்பதனால் வரக்கூடிய ஒரு நோய் கிடையாது. மாறாக நம்முடைய செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளால் வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இது என்ன செரிமான மண்டலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து இறப்பைக்கு போயிட்டு இறப்பையில் செரிமானம் செய்யப்பட்டு அந்த இறப்பையில் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது. ஆசிட் வந்து இறப்பைக்கு வந்து உணவோடு அரைத்து அதற்கு பிறகு பித்தப்பையிலேருந்து பித்த நீர் வந்து அதுவும் சேர்ந்து அதற்கு பிறகு தான் ரத்தத்தில் அது கலக்குது. இப்போ ஆசிட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரொம்ப வந்து ஒரு அரிக்கும் திறனுடைய ஒரு விஷயம். ஆனால் இது அப்படியே வந்து ரத்தத்தில் போய் சேர்றதில்ல. அந்த ஆசிட் சேர்ந்து அதற்கு பிறகு ப்ராசஸில் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய பித்த நீரும் வந்து அதில் கலக்கிறதுனால கெமிஸ்ட்ரியில் வந்து பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கார அமில நிலை சமநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தான் ரத்தத்தில் சேருது. ஆனால் சிலருக்கு தைராய்டு இருக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இல்லைன்னா கல்லீரல் பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரி நிகழ்வு நடக்குதுன்னா, இந்த கார அமில நிலை சமநிலைப்படுத்தப்பட்டு ரத்தத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அமிலம் வந்து அதிகமாக போயிட்டு ரத்தத்தில் சேர்ந்துடுது. அப்போ அமில சத்து அதிகரிக்கின்ற போது ரத்தத்தில் அமில சத்தினுடைய அதிகரிப்பினால் அந்த அமிலமானது தோலினுடைய நிறமிகளை டிஸ்ட்ராய் பண்ணுது. அப்போ அமிலத்தால் ஏற்படக்கூடிய தோலினுடைய நிற அழிவு அப்படின்னு நம்ம இந்த நோயை நம்ம பார்க்குறோம். ஓகே டாக்டர். இந்த நோய்க்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்தில் வேற யாருக்காவது அந்த மாதிரி நோய் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற ஒரு பயம் மத்தியில் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதை பத்தி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி முதல் நேயர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். என் பேர் வெங்கடேஷன். எங்க இருந்து கால் பண்றீங்க வெங்கடேஷன்? வேலூர் மேடம். ஓகே வெங்கடேஷன், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் லைன்ல இருக்கார், பேசலாம். வணக்கம், சொல்லுங்க வெங்கடேஷ். வணக்கம் டாக்டர். ஆக்சுவலா எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஹெவியா இருக்கு டாக்டர். எது சாப்பிட்டாலும் வந்து இந்த செஸ்ட் ஏரியால வந்து அப்படியே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா பண்ணுது. டைஜஷன் சரியாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? சரி, எவ்வளோ காலமாக அந்த பிரச்சனை இருக்கு? ஒரு 3 to 4 months இருக்கு. சரி, வாயில் துர்நாற்றம் வருதா? இல்லை சார், அது சொல்லவே இல்லை. சாப்பிட்ட சாப்பாடு எதிர்த்து வருதா? இல்லை சார், எப்பாவது ஒரு டைம் வரும். அதோட நெஞ்சை கரிக்கிற மாதிரி இருக்கா? ஆமாம், நெஞ்சை கரிக்கிற மாதிரி இருக்குது. சரிங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு இறப்பை மற்றும் இறப்பை சுவர்கள்லையும் அதே நேரத்தில் ஈசோஃபகைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உணவு குழலுக்கும் இறப்பைக்கும் இடையிலான வால்வு அமைப்பு அதுலேயும் வந்து உங்களுக்கு லேசாக புண்ணாயிருக்கிறதுனுடைய அறிகுறிகள் தான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கம்ப்ளைண்ட்டு. இதை வந்து நம்ம இயல்பாக வீட்டிலையே நம்ம எப்படி குணப்படுத்துவது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் இதெல்லாம் வந்து விட்டு காரம் வந்து அதிகமாக சாப்பிட்றது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த வில்வம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வில்வ பழத்தை வந்து எடுத்து, வில்வ பழத்தை நம்ம யாரும் உபயோகப்படுத்துறதில்ல, அதை ஓட்டை உடைச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற கதுப்பை எடுத்து அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் போட்டு அதனோட கொஞ்சம் வெல்லமும் போட்டு அதை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு டெய்லி நீங்கள் காலையில் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 2 மாதம். இது வந்து சிவன் கோயிலில் எல்லா ஊர்லேயும் நம்ம வில்வ மரத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த வில்வ பழம் இப்போ சீசனு, அதை நீங்கள் எடுத்துகிட்டு இதை நீங்கள் பண்ணுறதன் மூலமாக, தினந்தோறும் சாப்பிடுவதன் மூலமாக இந்த பிரச்சனையை சரி செய்யலாம். இதை சாப்பிடுகிற போது கோழி, முட்டை இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக உணவில் தவிர்க்க வேண்டும். ஓகே, இது சாப்பிடும்போது டெய்லி இது பிரேக்
ஸ்டொமக்கில் சாப்பிடணுமா இல்லை எப்படி? என்னங்க ஐயா? எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணுமா இல்லை எப்படி? இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம், சாப்பிட்ட பிறகும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து வெல்லத்தையும் சேர்த்து இதனோட நீங்கள் சேர்க்கலாம். கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, ஜீரகத்தை லேசாக அரைச்சி அதை வந்து நம்ம அந்த மிக்சியில் அந்த ஜூஸ் அடிக்கின்ற போது அந்த பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜிக்காக இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜோசி, நான் சின்னனூர்ல இருந்து கால் பண்றேங்க. ஓகே ஜோதிமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக கேட்கணுங்க. ஓகேம்மா, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் திருத்தணிகாச்சலம் லைன்ல தான் காத்துட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் வயது 45ங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், என் கையிலயும் கழுத்துலயும் வெள்ளை வெள்ளையா கரும்புலயும் ஒரு தண்ணி முன்னாடி வந்தது. அது தன்னாலே கரிகரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு காட்பாடியில் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தோம். தன்னாலே மறைஞ்சு போச்சு டாக்டர். ஒருத்தர் சொன்னாங்க முடி ரொம்ப கொட்டுறதுனால நீங்க கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லதுனாங்க. இந்த கருவேப்பிலை சாப்பிட்டதுனால அந்த ஒயிட்னஸ் ரொம்ப பிரைட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ தன்னாலே மறைஞ்சு திரும்ப வர வாய்ப்பு இருக்கா? புரியலம்மா, நீங்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. நான் கருவேப்பிலை சாப்பிட்டதுனால மறைஞ்ச அந்த வெண்புள்ளிகள் திரும்ப நல்லா தெளிவா வர ஆரம்பிச்சது, தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. மறைஞ்சது கூட தெளிவா தெரிஞ்சது டாக்டர். சரி, ஓகே, உங்களுக்கான தகவல் நான் சொல்கிறேன், நீங்கள் தொலைக்காட்சியை பாருங்கள். இப்போ அந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால வெண்புள்ளி வந்துச்சு, இல்லைன்னா கருவேப்பிலை சாப்பிட்டதுனால வெண்புள்ளி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத அது வல்ல பிரச்சனை. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செரிமான மண்டலத்தில் தான் நம்ம துவங்கியிருந்தோம். செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறு, அந்த கோளாறின் காரணமாக இரத்தத்தில் வந்து அமிலசத்து அதிகரிக்கின்ற போது அந்த அமிலசத்தினுடைய அதிகரிப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்புள்ளி, வெண்படை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மெடிசன் சாப்பிடணும், மருந்துகள் சாப்பிடணும். அதனோடு சேர்ந்து இந்த அமிலம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். அது என்ன அமிலம் அதிகரிக்கக்கூடிய உணவுகள்? எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, நெல்லிக்காய், ஊறுகாய், மாங்காய், இந்த மாதிரி வந்து புளிப்பான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடுவது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தண்ணீர் வந்து நிரம்ப குடிக்கணும். அதே மாதிரி குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது காலையோ மாலையோ வெயிலில் வந்து தினந்தோறும் நிற்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மெடிசன் எடுக்கின்ற போது இதை வந்து நம்ம கண்டிப்பாக சுகமாக்க முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சாதிக்மா. ஓகே, எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? நாங்கள் வியாசர்பேட்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சார், தொடர்ந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார், என் பையனுக்கு வந்து நரம்பு சைடு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, கண்ணு பார்வை கொஞ்சம் அவனுக்கு ப்ராப்ளமாக இருக்கு. அப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும் போது அவங்க டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு அவனுக்கு வந்து நரம்பு சைடில் ப்ராப்ளம் இருக்கு, இது வந்து இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்ல இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமா டாக்டர்? நரம்பு சைடு அவனுக்கு கொஞ்சம் பார்வை இதாக இருக்கு டாக்டர். இது எவ்வளோ நாளாக பார்வையில் பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? முதல்ல ஒரு குறிப்பு நாள் எங்களுக்கு தெரியல, அப்புறம் நடந்து போகும்போது தட்டி கீழே இருக்க போகிற தட்டி வர்றான் அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அப்புறம் செக் பண்ணும்போது எனக்கு நரம்பு சைடு ப்ராப்ளம் இருக்கு. என்ன வயசுங்கயாவது? இப்போ வந்து அவனுக்கு 14 வயசு டாக்டர். 14 வயசு. கண்டிப்பாக இதற்கான மருந்துகள் இருக்குது. அதாவது வந்து மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல்திறன் பாதிக்கப்படுவதனால அவருடைய பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிற நிலையில் அதை கண்டிப்பாக நம்ம சரி செய்ய முடியும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா காயக்கல்ப தெரப்பி, அந்த தெரப்பியை நம்ம கொடுக்குறோம். காயம் என்று சொன்னால் உடம்பு, கல்பம் என்று சொன்னால் இளமையாக்குதல். அப்போ இந்த மருந்துகளை கொடுக்கின்ற போது அந்த மூளையினுடைய நரம்புகள் அதனுடைய செயல்திறன் வந்து அதிகரிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த நரம்புகளுடைய செல்ஸ் வந்து திரும்ப ரீப்ரொடக்ஷன் ஆகுது. அதனால் வந்து இதற்கு கண்டிப்பாக சிகிச்சை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து என்ன பாருங்க ஐயா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த வெண்புள்ளிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். வெண்படைகள் வந்துட்டு ஒரு பரம்பரை நோயா இருக்குன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அது உண்மையா? இந்த வெண்படை அப்படிங்கிறது, வெண்படை, வெண்புள்ளி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது பரம்பரை நோயாகத்தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முன்னோர்களுக்கு, தாத்தாவுக்கு இருந்து பேரனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் யாருக்குமே இல்லை, குடும்பத்தில் யாருக்குமே கிடையாது, ஆனால் புதுசாக வருது அப்படிங்கிற நிலையிலும் கூட வரலாம். இப்போ நான் வந்து இதை முன்னாடி சொன்னேன், இது வந்து செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தைராய்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் இந்த வெண்படை, வெண்புள்ளி வருது அப்படின்னு சொன்னேன். இப்போ இதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? இப்போ நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ இந்த
வெண்படை நோய்க்கான மருந்துகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 நாள்லேயே மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ அந்த உடம்பு ஃபுல்லாக வெண்படை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ அந்த நிலையில் இவங்க மருந்து சாப்பிட ஆரம்பித்தா ஒரு 5வது நாளே மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த அமில சத்து, அமில நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், அந்த அமில நஞ்சு உடம்புலேருந்து கொப்பளித்து வெளியில் வரதை பார்க்க முடியும். அப்போ கொப்பளித்து வெளியில் வருகின்ற போது அரிப்பு வரும், எரிச்சல் வரும், நிறைய பெரிய பெரிய கொப்பளங்கள் கூட சில நேரங்களில் போடலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது பேஷண்ட்டுக்கு அப்படின்னா பெரிய பெரிய கொப்பளங்கள்லாம் போடும். ஈவன் உதடெல்லாம் கூட வீங்கிட்டு, கண், புருவம், காது எல்லாம் கூட வீங்க கூட செய்யலாம். காலில் வந்து பெருசாக வீங்கிட்ட பிறகு அந்த கால்லேருந்து வந்து அந்த தண்ணி, அந்த அமில நஞ்சு அப்படின்னு சொன்னேன், அந்த அமில நஞ்சு அந்த வீக்கத்துலேருந்து லூசனிங் ஆகிறத பார்க்க முடியும். அப்போ அந்த நேரத்தில் வந்து பேஷண்ட் பயந்துருவாங்க. சார் நல்லா இருந்தது சார், வெறும் வெண்படை மட்டும்தான் இருந்தது, இந்த மருந்தை சாப்பிட்ட உடனே உடம்பு ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிச்சு, கட்டி மாதிரி நீர் கட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு, அரிப்பு வந்துச்சு, கொப்பளம் வந்துச்சு சார், பயங்கரமாக இருக்குது சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது அந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவோம். அப்போ ஒரு 10-15 நாள் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப சிவியராக இருக்கிறது ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும். அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது குறைய ஆரம்பிச்சிடும். 15 நாளில் இந்த நீர் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நஞ்சு, அமில நஞ்சு வெளியில் வர்றதுங்கிறது ஒரு 15 நாளில் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்ட பிறகு இந்த நிலையில் வந்து சிகிச்சை எதுவும் எடுத்துடக்கூடாது. இது அரிக்கிறது ஸ்டாப் பண்ணுறது, இல்லைன்னா கட்டி இருக்குது, இல்லைன்னா நீர் வெளியில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த மருந்துகளையும் சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த உடம்புலேருந்து நஞ்சு வெளியேறுவதை நம்ம அனுமதிக்கணும். அப்போ அனுமதிக்கின்ற போது ஒரு 15 நாள் ஏன்டா அந்த மருந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற அளவு கூட வேதனைகள் வரும். அப்படி வருகின்ற போது அந்த 15 நாள் பொறுத்துக்கிட்டாங்கன்னா அதற்கு பிறகு வந்து அந்த எங்கெல்லாம் வந்து கொப்பளம் போட்டதோ அதெல்லாம் வந்து ஒரு விதமாக தோலெல்லாம் வந்து உரிந்து வர ஆரம்பிச்சிடும். உரிந்து வர ஆரம்பிச்சிட்ட பிறகு மேலேருந்து கீழே மறைந்து வரும். இப்போ முதல்ல வந்து தலையில் இருக்கிற இடங்களில் புள்ளிகள் வர ஆரம்பிக்கும். இப்போ வெரி சிம்பிள், இந்த நிறமி பற்றாக்குறை இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்கிறோன்னா, மெலனின் டெஃபிஷியன்சி கிடையாது. இப்போ நம்ம கொடுக்குற மருந்து முழுக்க கல்லீரலினுடைய செயல்திறனை அதிகரிப்பது, மண்ணீரலுடைய செயல்திறனை அதிகரிப்பது, அதே மாதிரி வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ஆகிறது. இதற்காக தான் நம்ம மருந்து கொடுக்குறோம். அப்போ இது ஆகின்ற போதே உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உடம்புக்கு தேவையில்லாத நச்சு கழிவுகள் வெளியேற்றப்படுவதன் மூலமாக இயல்பாகவே வந்து புள்ளிகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த புள்ளிகள் வர ஆரம்பிச்சிட்ட பிறகு மேலிருந்து புள்ளிகள் வர ஆரம்பிக்கும். ஈவன் உதட்டில் இருந்ததுன்னா உதட்டில் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சிகிச்சையில் உதட்டில் இருந்தாலும் மாறிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க இருக்குது, 20 வருஷம் இருக்குது, 30 வருஷம் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த நோய் முற்றிலுமாக குணமாக்க முடியும். இந்த நோயை முற்றிலுமாக குணமாக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுகளவுக்கு கூட உடம்பில் எவ்வளோ நாள் மருந்து சாப்பிடணும் அப்படின்னிங்கன்னா 6 மாதத்திலும் குணமாகலாம், 1 வருஷம் ஆகலாம், 1.5 வருஷம் ஆகலாம். ஆனால் கடுகு அளவுக்கு கூட உடம்பில் அந்த வெண்புள்ளி இல்லாமல் முற்றிலும் மாறுகின்ற வரைக்கும் மருந்துகளை தொடர்ச்சி எடுப்பதன் மூலமாக இந்த நோயை முற்றிலுமாக குணமாக்க முடியும். ஓகே, வெண்புள்ளிகள் வெண்படைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வெண்புள்ளிகள் வெண்படைகளை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்காக டாக்டர் திருத்தந்திகாச்சலம் வந்திருக்காரு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மை நேம் சத்யராஜ் மேடம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபோன் பண்றேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தான் மேடம். எனக்கு இப்போ பாட்டில் டிராக்டர் இந்த கரும்பு தோட்டத்தெல்லாம் ஓட்டுறதுனால டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகுது. அதனால சளி இரும்பல் இப்போ அதிகமாக இருக்கு. ஆனால் ப்ரோக்ராம் வேற, ஆனால் என்னுடைய இப்போ ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார், பேசலாம். என்ன வயசுங்கய்யா உங்களுக்கு? எனக்கு 29 நடக்குதுங்க சார். இந்த சின்ன டிராக்டர் 13 HP பவர் டில்லர் டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கிறேன் சார். சரிங்க. அந்த டஸ்ட்னால இரும்பல் அதிகமா வருது. அது அவாய்ட் பண்றதுக்கு மாஸ்க் எல்லாம் கூட கட்டி பார்த்தாலும் அந்த டஸ்ட் உள்ள எடுத்து போயிடும் சார். இப்ப இரும்பல் அதிகமா இருக்கு, டாக்டரும் பாத்துட்டுங்க, ஆனா ஒன்னும் கிளியர் ஆகல. சரி, இதற்கு வந்து அடிவயிறு வரைக்கும் வலிக்குது, இருமல் அதிகமா இருக்கு, சளியை சிந்தனீங்கன்னா கருப்பா வந்து சளி விழுது, அடிக்கடி தும்மல் வருது உங்களுக்கு. இருமல் தான் அதிகம். இருமல் அதிகமா இருக்கு. சரி, இப்போ இதற்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன். இப்போ வந்து இந்த ஆடாதொடை மணப்பாகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆடாதொடை மணப்பாகு வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு காலையில் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கணும்.
அதே மாதிரி டெய்லி வந்து காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டுக்கு ஒரு ஸ்பூன். இப்போ ஆடதொடை மணப்பாக இந்த இருமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. மைல்டாக இருந்ததுன்னா ஆடதொடை மணப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திப்பிலி ரசாயனம் அப்படின்னு கேளுங்க. அந்த திப்பிலி ரசாயனத்தை காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டுக்கு ஒரு ஸ்பூன். இது வந்து இருமல் இருக்கிற வரைக்கும் சாப்பிட வேண்டியது. அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி இருமல் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இதற்கு வந்து ரொம்ப சிம்பிளான தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவனப்பிராஷ் லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் லேகியம். இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் லேகியத்தை காலையில் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி, தினந்தோறும் அது வந்து வருடக்கணக்கில் கூட நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு வருஷம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து சாப்பிடும்போது நெல்லிக்காய் லேகியத்தில் வேறு ஒன்றும் இல்லை, சுக்கு, மிளகு, திப்பிலி, பற்படகம், அதே மாதிரி வந்து நெல்லிக்காய் இதுதான் இருக்குது. அது இல்லாமல் தேன், வெல்லம் இதுதான் சேர்க்குறாங்க. அதனால் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்ற போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இயல்பாக இருமல் அடிக்கடி வர்றது அப்படிங்கிற பிரச்சனையை நீங்கள் சரி செய்ய முடியும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேருன்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? கார்த்திகா ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே கார்த்திகா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம் 2 விஷயம் பேசணும். ஒன்று எனக்காகவும் இன்னொன்று என் பிரதர்ஸ் பேசணும். ஓகேம்மா. என் பிரதர்ஸ் வந்து எப்படின்னா நிறைய விஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலாக சித்தால வந்து அதுக்கான கியூர் இருக்கா? என்ன பிரச்சனைமா? அவங்களுக்கு ஆக்சுவலாக லாங் ஷாட் வந்து சரியா தெரிய மாட்டேங்குது டாக்டர். லாங் சைட்டு தெரியல. ஆமா, ஸ்பெக்ஸ்ல தான் வந்து பார்க்கவே முடியல அவங்களால. அது வந்து இப்போ அலோபதியில வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதனால சித்தால வந்து அதுக்கு ஏதாவது கியூர் இருக்கா? சித்தாவில் என்ன வயசுமா? குழந்தைக்கு என்ன வயசாகுது? அவங்களுக்கு வந்து இப்போ 25 நடக்குது டாக்டர். 25 ஆகுதுங்களா? சரிம்மா, இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கலான்னா அந்த வல்லாரைன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குமா, அந்த வல்லாரை வந்து நீங்கள் மருந்தாக எடுத்துக்கலாம். பிரம்மின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பிரம்மி வந்து நீங்கள் மருந்துகளாக நீங்கள் தினந்தோறும் வந்து காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்ணும். அதே மாதிரி பிரம்மி தைலம் இருக்குது. அந்த பிரம்மி தைலத்தை வந்து பிரம்மி கிருதம் அப்படின்ற மாதிரி கூட கிடைக்கிது. அதை வந்து நீங்கள் தலையில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக டெய்லி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். அப்ளை பண்ணி உச்சந்தலையில் தேய்ச்சி விட்டுக்கிட்டே வர்றது. இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பிரம்மி என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரேட்டைலிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ரசாயனம், அதாவது பைட்டோகெமிக்கல்ஸ் வந்து அதில் இருக்குது. அப்போ அந்த பைட்டோகெமிக்கல் என்ன பண்ணுது, அந்த ரசாயனம் மருத்துவ பொருள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்புகளுடைய, அதாவது கண் நரம்புகளுக்கு போகக்கூடிய இரத்த குழாய், அந்த இரத்த குழாயினுடைய சுருக்கத்தை வந்து அந்த இரத்த குழாயினுடைய தடிமனை வந்து தின்னிங் ஆக்குது. அந்த மாதிரி தின்னிங் ஆக்கும்போது அந்த இடத்துக்கு பிளட் சப்ளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய அந்த கண் பார்வை பிரச்சனை இதில் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து அவருடைய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். அதுக்கு மேற்கொண்டு வேறு என்ன மருந்து கொடுக்கலாங்கிறத நம்ம கொடுக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த வெண்புள்ளிகள், வெண்படைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வெண்படைகள் வந்து உங்களுக்குன்னு ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கா டாக்டர்? இப்போ உணவு கட்டுப்பாடு, அதாவது இந்த வியாதி என்ன அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். இது வந்து இயல்பாக பார்த்திங்கன்னா நம்ம செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, இது வந்து உடம்பில் அமில சத்து அதிகரிப்பதனால, அமில நஞ்சு அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொன்னேன். அப்போ அதனால் அந்த அமிலம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வதற்கான உணவுகள் தான் இதற்கான டயட். நம்ம எல்லா வியாதிக்கும், தோல் வியாதின்னா மீன் சாப்பிடாதீங்க, கருவாடு சாப்பிடாதீங்க, நண்டு சாப்பிடாதீங்க, இறால் சாப்பிடாதீங்க, கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இதற்கு என்ன மாதிரியான டயட்டை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம், இதற்கு என்ன மாதிரியான டயட்டை நம்ம வந்து அறிவுரையாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி முட்டை, கோழிக்கறி, கோழி முட்டை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புளி எவ்வளோ முடியுமோ அந்த அளவு தவிர்க்க வேண்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, நெல்லிக்காய், ஊறுகாய், மாங்காய் இதெல்லாம் வந்து கூடிய மட்டும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து விடலாம். அதே மாதிரி வந்து மீன் சாப்பிடலாம். ஆனால் புளி சேர்க்காமல் புளியோ எலுமிச்சம்பழமோ சேர்க்காமல் மீன் சாப்பிடலாம். ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், வெள்ளாட்டு இறைச்சி சாப்பிடலாம். இவங்க உப்பு வந்து குறைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கணும். இதுதான் இந்த வெண்புள்ளி நோயாளர்களுக்கான டயட், உணவு முறை. மற்றபடி காய்கறிகள், கீரைகள், மற்ற எல்லாமே சாப்பிடலாம். என்ன கேட்டிங்கன்னா இவர்கள் வந்து அதிகமாக வந்து தினந்தோறும் வந்து கேரட்டை வந்து ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை வந்து டெய்லி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வருகின்ற போது அந்த வெண்புள்ளிகள் திரும்ப மாறுவதற்கும்
உடம்புல இருக்கக்கூடிய அந்த அமில நஞ்சு முறிப்பதற்குமான விஷயங்கள் அதில் கூட இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து நிறைய தினந்தோறும் கேரட் ஜூஸு ஒரு கிளாஸ் அளவுக்கு டெய்லி சாப்பிடுகிற போது இந்த வெண்புள்ளி வந்து அதிகமாக பரவுவதை நம்ம தடுக்க முடியும். குறிப்பா புளிப்பு வகையான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப அவசியமான ரொம்ப விஷயம். நல்லது. ஓகே. வெண்புலிகள் வெண்படைகள் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது அவசியமான விஷயம், இதெல்லாம் தவிர்க்கணும்ன்றத டீட்டெயிலா டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? முருகதாஸ் சொல்றேன் மேடம். முருகதாஸ் டாக்டர்கிட்ட கொஞ்சம் லைன் கொடுங்களா? ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காரு. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எனக்கு வந்து மூஞ்சில வந்து அந்த கருப்பு படம் வரைக்க வந்து போகுதுங்க ஐயா. அடிக்கடி வருது, அப்புறம் வந்து ஆகுது, ஸ்டாப் ஆகுது, வருது, ஸ்டாப் ஆகுது. ஆனா அது இருக்கிறாப்புல இல்ல. அடிக்கடி தண்ணி போயிட்டா என்னன்றது எனக்கே தெரியல. அது என்ன வயசுங்க ஐயா உங்களுக்கு? எனக்கு வயசு கரெக்டா 39 ஆகுதுங்க ஐயா. எவ்வளவு நாளா இருக்கு இந்த கரும்படை? இப்ப சமீபமா ஒரு 3 மாசமா தான் ஐயா. 3 மாசம் தான். இப்ப 3 மாசம் தான். சரிங்க, இதற்கு வந்து நான் உங்களுக்கு கை வைத்தியம் ஒன்று சொல்கிறேன். வேப்பம் இலை எடுத்துங்க, அருகம்புல் கொஞ்சம் எடுத்துங்க, கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குது, அந்த கல்யாண முருங்கை எடுத்துங்க. சரிங்கய்யா. கல்யாண முருங்கை, அருகம்புல், வேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சள் குறிச்சிக்கிட்டீங்களா? சரி. இதை எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிருங்க. மைய அரைச்சிட்டு அந்த இடத்துல அந்த கரும்புள்ளி இருக்கிற இடத்துல, கரும்படை இருக்கிற இடத்துல மேலே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சியோ இல்லை 1 மணி நேரம் கழிச்சியோ நீங்கள் அதை வந்து தேய்ச்சி குளிச்சிருங்க. அதை சரிங்க. அதனோட உள்ளுக்கு சாப்பிடுவதற்கு பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தா மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் காலையில் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி, அதை வந்து டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதுலேயே வந்து சரியாகிறது வாய்ப்பு இருக்கு. பரங்கிப்பட்டை சூரணம். ஆமாம், பரங்கிப்பட்டை சூரணம். சரிங்க. நல்லது நல்லது, மகிழ்ச்சி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து கோமதி பேசுறேன். கோமதிமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் கணவருக்காக கேட்கணும், 2 கேள்வி என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகேம்மா, உங்களோட வயது, உங்களோட பாதிப்புன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டிவியை பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. அப்பதான் உங்களோட கேள்வியும் தெளிவா இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்கும். என் கணவருக்கு சளி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது. என்ன கொடுத்தாலும் சுக்குமல்லி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். 70 வயசு ஆகுது. என் பொண்ணுக்கு வந்து வெரிகோஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு. முடிச்சா இருக்கு. சரிங்கம்மா, இப்போ அந்த சரிங்கம்மா, இப்போ அந்த சளிக்காக நான் முன்னாடியே ஒரு நேயர் தருமபுரியிலேருந்து ஒரு நேயருக்கு சொல்லியிருந்தேன். திப்பிலி ரசாயனம் காலையில் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இயல்பாக நீங்கள் சாப்பிடுங்கிற போது சளி ரொம்ப விடாமல் இருக்குன்னா அந்த பசு மஞ்சள் எடுத்துக்கிட்டு, பசு மஞ்சள் கொஞ்சம் மிளகு பொடி ரெண்டுத்தையும் சேர்த்து பாலில் போட்டு கூட இரவு ஒரு பனை வெல்லம் சேர்த்து காய்ச்சி இரவு வந்து கொடுக்கறது, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நெல்லிக்காய் லேகியம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த நெல்லிக்காய் லேகியத்தை இப்போ ஐயா சொல்லி முடிச்சிடுறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து வெரிகோஸ் அப்படின்னு சொல்கிறத பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் இருக்குதா இல்லை முற்றிய நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து அது மாதிரி கட்டி சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் அதிகமாகிட்டு குழிப்புண்களாக கூட வந்துடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ குழிப்புண்கள் வந்துச்சுன்னா அது ஆறுவதற்கும் கூட ரொம்ப நாள் எடுத்துக்கொள்ளும். இப்போ அந்த மாதிரி குழிப்புண்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மருதம்பட்டை சூரணம், அந்த சூரணத்தை தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி மேலே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மருதம்பட்டையை கஷாயம் போட்டும் கூட உள்ளுக்கும் சாப்பிடலாம். இந்த மாதிரி மருதம்பட்டையை ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மருதம்பட்டையை பொறுத்த வரைக்கும் வந்து ஹார்ட்டுக்கான மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது, இதயத்திற்கான மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த வெரிகோஸுக்கும் வந்து மருதம்பட்டை மிகச்சிறந்த மருந்தாக பயன்படும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியது இது சரியாகும். இல்லை ரொம்ப முற்றிய நிலையில் இருக்குது அப்படின்னா நம்ம தேங்காயிலேருந்து தேங்காய் பத்தை, தேங்காயினுடைய சிரட்டை இதெல்லாம் சேர்த்து அதுலேருந்து ஒரு விதமான காயக்கல்பம் நான் தயார் பண்ணுறோம். இந்த மருந்தை தொடர்ந்து கொடுக்கின்ற போது அந்த வெரிகோஸ்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை கூட நம்ம போக்க முடியும். அதனால் இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், இதிலே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், நான் பள்ளிக்கரன்ல இருந்து பேசுறேன். உங்க பெயர்? ரோசி. ரோசி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பையன் மேடம், 5.5 வயசு பையன். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காரு, பேசலாம். சொல்லுங்கம்மா. ஓகே, வணக்கம் டாக்டர். டாக்டர், என் பையனுக்கு வந்து ADHD
கொஞ்சம் ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிற பையன். சரி. அவனுக்கு வந்து பிஹேவியர் தெரப்பி கொஞ்சம் போயிட்டு இருக்கோம் 3 வருஷமா. ஆனா ஸ்பீச்ல மட்டும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கு டாக்டர். அட்வர்டைஸ்மெண்ட் அன்னைக்கு தினத்தந்தியில பார்த்தேன் நானு. அது பார்த்துட்டு உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ண கரெக்டா இன்னைக்கு வந்துட்டீங்க டிவில. சரிம்மா, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேம்மா. இந்த ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது பேர் தான் வந்து ADHD, GDD, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, ஆட்டிசம், மைல்டு ஆட்டிசம், மாடரேட் ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டி, குளோபல் டெவலப்மெண்ட் டிலே அப்படின்னு வந்து நிறைய இந்த பேரில் மேஜிக்கல் வேர்ட்ஸ், மேஜிக்கல் நேம்ஸ் கொடுத்துருக்குறோம். பட் இந்த எல்லாமே ஒன்று தான். இதுக்கு தனித்தனியாக டெஃபினிஷன் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லாம தவிர இதற்கு வந்து பிளட் டெஸ்ட்டோ, யூரின் டெஸ்ட்டோ, ஸ்கேனோ, எக்ஸ்ரேயோ, ECGயோ, MRIயோ எதுவும் கிடையாது. இதெல்லாம் எடுத்து பார்த்தாலும் கடைசியில் வந்து ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்னு தான் வரும். இப்போ இது வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்த நிலை மாறி இன்றைக்கு இந்த ஆட்டிசம் அல்லது ADHD அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளே ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா போதும். அந்த ப்ளே ஸ்கூலில் ஒரு 20-25 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த 20-25 பிள்ளைங்களில் கண்டிப்பாக 2 பிள்ளைங்களாவது மிஸ்ஸு கூட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், திரும்பி பார்க்காம, பசங்களோட பசங்க விளையாடாமல் தனியாக உட்காந்துட்டு தலையை ஆட்டிகிட்டு இருக்கக்கூடிய, இல்லைன்னா தனி உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ 20-25 பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒவ்வொரு 100 குழந்தைகளுக்கும் 8 குழந்தைகள் அளவிற்கே இன்றைக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ADHD அல்லது ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து மூளைக்கும் உடம்புக்குமான இணைப்பு நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பின் காரணமாக ஏற்படக்கூடியது. இப்போ அந்த ADHD என்கின்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு நம்ம மூலிகை மருத்துவத்தில் நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். இதை ஏறக்குறைய உலகம் முழுக்க ஒரு 1500 குழந்தைகளை நம்ம ஆட்டிசம் நிலையிலிருந்து நார்மல் நிலைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்பெஷல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்களை நார்மல் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து அவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப அப்நார்மல் பிஹேவியராக இருந்த குழந்தைகளை திரும்ப நார்மல் பிஹேவியர் அதாவது வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் நல்ல நிலையில் சொல்கிறத ரெஸ்பான்ஸ் பண்ணி புரிந்து கொள்ள நிலைக்கு அளவுக்கு நம்ம அவங்கள மாற்றிருக்கிறோம். அதனால் இந்த மருந்துகளை இப்போ இதற்கு வந்து உலகத்தில் மருந்துகளே இல்லை. அது ADHDயாக இருந்தாலும் சரி, ஆட்டிசமாக இருந்தாலும் சரி, இதற்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிலையில் நம்முடைய சிகிச்சையில் ஏறக்குறைய ஒரு 1500 குழந்தைகளை நம்ம இந்த நிலையில் மீட்டெடுத்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, இந்த மருந்து வேலை செய்யுது. இப்போ நான் கொடுக்குற சிகிச்சை மருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு 3 மாதத்துலேயே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தெரியும். பட் இந்த 3 மாதம் நான் சொல்கிறது கூட ஒரு மிகைப்படுத்தி நான் சொல்லியிருக்கிறேன். பட் 70% ஆஃப் பேரண்ட்ஸு 1 மாதத்துலேயே பரவாயில்ல, 20 நாள்லேயே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து, இதனுடைய பாதிப்புலேருந்து, இப்போ இந்த குழந்தைகளை உடனே டாக்டர் ஆக்குறேன், இன்ஜினியர் ஆக்குறேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனாலும் இந்த சிகிச்சையை கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த குழந்தைகள் வாழக்கூடிய நிலையை பண்ண முடியும். இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டர் பொசிஷனுக்கு நம்ம அவங்கள கொண்டு வர முடியும். இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சார்ந்த உணவுகளை தவிர்த்துருங்க. மட்டன் கொடுக்க வேண்டாம், சிக்கன் கொடுக்க வேண்டாம், முட்டை கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி அதிக இனிப்புள்ள உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி ஃப்ளக்ஸீட் மாதிரி விஷயங்கள் அதை வந்து ஃப்ரை பண்ணி கூட பவுடராக கொடுக்கலாம். ஒமேகா 3 அது வந்து இந்த குழந்தைகளை ADHD ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரெஸ்பான்ஸை கொடுக்குது. அதே மாதிரி வந்து பூண்டெல்லாம் நிறைய உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது சேர்த்துக்கலாம். மீன் உணவுகள் வந்து நிறைய இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதற்கான சிகிச்சையை நம்ம கொடுக்குறோம். நம்மகிட்ட அந்த சிகிச்சை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலமாக 2-3 வருஷம் அவங்களுக்கு இந்த சிகிச்சையை தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நம்ம கொடுக்கணும். ஆனால் 2-3 மாதத்துலேயே அவங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நேரில் தம்பி அழைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக நம்ம குணமாக்க முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு
ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வெண்புலிகள் வெண்படைகள் பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். இதை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்ததுன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த வெண்புலிகள் வெண்படைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அது உணவு கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், நம்ம தொடர்ந்து ஒரு சிகிச்சை முறை எடுத்துட்டு வரும். ஒரு 6 மாதம் 1 வருட காலங்களுக்கு மருந்துகள் எடுத்துட்டு இருக்கோம். மருந்துகளை விட்ட பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப வெண்புலிகள் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி பல பேர் சந்தேகப்படுறாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் டாக்டர். இப்போ இந்த வெண்படை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி குணமான பேஷண்ட்லாம் இருக்காங்க. குணமாயிட்டு அதற்கு பிறகு வரவே இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வெண்படை குணமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புள்ளிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நிறைய புள்ளிகள்லாம் மேலெல்லாம் வந்துடும். வந்துட்ட பிறகு அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமான இடத்துல மட்டும் இருக்கும். பேஷண்ட் என்ன நினச்சிருவாங்க, நம்ம இவ்வளோ மருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது, டெய்லி காலையில் சாயங்காலம் 2 வேளையும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது, இப்போ தான் 3/4வாசிக்கு மேலேயே வந்து குணமாயிடுச்சு, இப்போ விட்டுட்டோம்னா அதுவே குணமாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நிறைய பேர் வந்து இடையில விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி விட்டுட்டா திரும்பவும் அது வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு கடுகளவுக்கு கூட வெண்புள்ளி இல்லாமல் மாறுகின்ற வரைக்கும் மருந்தை விடாமல் சாப்பிடணும். அந்த மாதிரி விடாமல் சாப்பிட்டு முழுமையாக குணமாயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் தர்மலிங்கம், மீஞ்சூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே தர்மலிங்கம், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார், பேசலாம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார், என்னுடைய வயசு வந்து 37. போன மாசம் ஒரு பூச்சி ஒண்ணு கடிச்சது எனக்கு, கழுத்துல அந்த ஈவினிங் டைம் மழை டைம்ல கடிச்சிருச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் கையெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்தது. அந்த சின்னதா ஸ்டிச்சர் போர்ட் சைஸ்ல வரும், வந்து ரெட்டா வரும், அப்புறம் மறைஞ்சிடும், திருப்பி மறைஞ்சிடும், ஊரும் அப்படியே நம்பிச்சு நடு வந்துடும், திருப்பி மறைஞ்சு திருப்பி இன்னொருத்துல வரும். இது போல கையில மட்டும் வந்துட்டு இருந்தது. அப்புறம் மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன், நான் இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டு இருந்தேன். சரி. அந்த மாத்திரை சாப்பிடும் போது வராது, திரும்ப மாத்திரை முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வர ஆரம்பிச்சிடும். சோ இது மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. அது என்ன பண்ணலாம் சார், அதான் கேட்கலாம். ஊரல் இருக்குங்களா அந்த இடத்துல? ஆமா ஆமா சார், ஊரல் இருக்கு சார் அது வந்த இடத்துல. சரி, ஒரு 3 நாள் மட்டும் உப்பு புளி பத்தியத்தோட இந்த குப்பைமேனின்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குங்க. குப்பைமேனி தெரியும் தானே? தெரியும் சார். குப்பைமேனி இலை எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு அந்த இலையோட ஒரு 6 மிளகு, அந்த மிளகு எடுத்து சேர்த்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. அரைச்சி நல்லா மைய அரைச்சி அதை சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு 3 நாளைக்கு வந்து உப்பு புளி இல்லாமல் பத்தியம் இருக்கணும். காலையில் மட்டும் 3 நாள் மட்டும் சாப்பிடுங்க. 3 நாள் உப்பு புளி இல்லாமல் பத்தியம் இருக்கணும். சில நேரம் வாந்தி வந்தாலும் வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். அதற்கு பிறகு அதோட விட்டுருங்க. அன்றைக்கு வந்து கஞ்சி சாதம், கஞ்சி சோறு சாப்பிடணும். அந்த சூடான கஞ்சி சோறு அது மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணீர் நிறைய கொடுங்க. 3 நாள் கழித்து முடிச்சிட்ட பிறகு நல்லெண்ணெயில் சுக்கு, மிளகு, மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக சூடுபடுத்தி அந்த சூட்டில் இதையும் போட்டு அதற்கு பிறகு அந்த எண்ணெயை வச்சு நான் நல்லா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிடுங்க. இதிலே வந்து மோஸ்ட்லி சரியாயிடும். சரியாகலைன்னா அதற்கு பிறகு நேரில் வந்து பாருங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த வெண்புலிகள் வெண்படைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம்ல டாக்டர், இது எந்த வயதினருக்கு ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருக்கு டாக்டர் இப்போ இருக்க காலகட்டத்தில்? இப்போ அந்த வெண்படை வெண்புலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். குழந்தைகளுக்கும் வரலாம். 3 வயசு 2 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் கூட வெண்படை வெண்புலி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி வயதானவர்களுக்கும் இருக்கும். ஆனால் யாருக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது தைராய்டினுடைய பாதிப்புகள் இருக்குமேயானால், யாருக்காவது சர்க்கரை நோயினுடைய பாதிப்புகள் இருக்குமேயானால், யாருக்காவது கல்லீரல் சார்ந்த நோய் குறிகணங்களோடு அவங்க இருக்கிறார்களேயானால், அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெண்படை வெண்புலி வருவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து வெளியில் ஹோட்டலில் நிறைய சாப்பிட்றாங்க, டின் ஃபுட்டை நிறைய சாப்பிட்றாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் கூட அவர்களுக்கும் கூட இந்த வெண்படை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். ஓகே டாக்டர், இந்த வெண்புலிகள் வெண்படைகள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது உணவு கட்டுப்பாடுகள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம், பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், ஏதாவது ஒரு மாத்திரைகள் எடுத்துக்கிறோன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட ஒரு சில நோய்கள் வரதுக்கான காரணங்கள் இருக்குது. அதே போல் இந்த வெண்புலிகளுக்காக மருந்து எடுக்கும்போது வேறு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சியில இருந்து ஜோதி பேசுறேங்க. ஜோதிமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக பேசணுங்க. ஓகே, உங்க பொண்ணோட வயது, அவங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார், பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு 19 வயசு ஆகுங்க சார். ம் ஒரு 4 மாசம் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி மாதிரி இருந்ததுங்க சார். அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். ம் இப்போ வந்து இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சது சார். அது சாப்பிட்டதுனால வந்துருச்சு, என்னன்னு தெரியல. ம் இப்போ வந்து இரவுகுலர் பீரியட்ஸ் ஒரு மாசம் சீக்கிரம் ஒரு மாசம் லேட்டா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ம் ஆனா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இன்னும் கூட திருப்பி இந்த கொஞ்சம் நான்வெஜ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா வந்துகிட்டே இருக்கு. ம் இது என்ன பண்றது, என்ன சாப்பிடுறது? என்ன வெயிட் இருக்காங்க? வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்களோ? இல்ல 45 கிலோ சார். 45 கிலோ தான் இருக்காங்களா? ஆமாங்க சார், அவ்வளோதான் இருக்காங்க. சரிம்மா. இப்போ அந்த பீரியட்ஸ் கரெக்டாக வரல அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிமிக்கினால கூட இருக்கலாம். அதாவது வந்து இரத்த சோகை ஏற்பட்டு இரத்த சோகையின் காரணமாக கூட உங்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகள், மாதவிடாய் சரியாக வராமல் இருப்பது, அந்த பிரச்சனை இருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சொன்னீங்க, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் கூட அது காரணமாக இருக்கலாம். உடம்புல வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படுகின்ற நிலையில், உடம்புல இரத்தத்தினுடைய அளவு குறைவாக இருக்கின்ற நிலையில் மேலே வந்து தோலில் வந்து ஒரு விதமான அரிப்பு, ஊறல் வருகின்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இதை ரெண்டுக்குமே ஒரே மருந்தாக கூட நம்ம கொடுக்க முடியும். இது வந்து முதல்ல வந்து எதனால் தோல் அரிப்பு ஏற்படுகிறது, எதனால் அவங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான சிகிச்சையை இல்லைன்னா அதற்கான உணவுகளை நம்ம கொடுக்கின்ற போது கண்டிப்பாக இந்த 2 பிரச்சனையுமே ஒன்றாகவே நம்ம சரி செய்து விட முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் தனசேகர். எங்க இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார், பேசலாம். வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க சார். எப்பவுமே உடம்பு கட்டிக்கிட்டே ஈட்டு போல வந்தது, எப்பவுமே அது உடம்புல எல்லா இடத்துலயும் வருது சார். அது ரொம்ப இதுவா இருக்கு. அது கட்டி கொஞ்சம் அமுக மாட்டேங்குது, அப்படியே இருக்கு உடம்புல ஃபுல்லா. கட்டி உடையுதா? இல்ல உடைய மாட்டேங்குது, அப்படியேதான் இருக்கு. அப்படியே சின்னதாவது திடீர்னு பெருசா இருக்கு. அது கட்டி ரொம்ப வயிற்றுல முதுகுல அப்படி இருக்கு சார். சரி, இது வந்து நீங்கள் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைப்போமா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதன் காரணமாக கூட இருக்கலாம். இந்த கொழுப்பு கட்டி என்பதை பொறுத்த வரைக்கும் இதற்கு வந்து இந்த கட்டி வந்து சிலருக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதற்கு எளிய மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுக்கு, மிளகு, திப்ளி இதனோட பூண்டையும் சேர்த்து அது வந்து காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கு தைலம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில். அந்த சுக்கு தைலத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த இடத்துலலாம் வந்து அந்த மாதிரி கட்டிகள் இருக்கோ அந்த இடத்துல மேலே தடவிட்டு தவிடு வந்து எடுத்துக்கிட்டு அந்த தவிடை வந்து ஈரப்படுத்தி தோசைக்கல்லையோ இல்லைன்னா வானல்லையோ அந்த காட்டன் துணியில் வச்சு பருத்தி ஆடையில் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சூடாக்கி அந்த சூட்டோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு ஒத்தடை மாதிரி அந்த கட்டியில் போடணும். இதை போட்டுக்கிட்டே வாங்க. தொடர்ந்து போடுகின்ற போது இந்த கட்டி மெல்ல மெல்ல கரையும். எண்ணெய் பண்டங்கள், எண்ணெயில் வறுத்த பண்டங்கள், கொழுப்பு பண்டங்கள், அசைவ உணவுகள் இதெல்லாம் வந்து எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு தவிர்த்து விட வேண்டும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி தண்ணீர் வந்து நிறைய கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை தினந்தோறும் குடிப்பது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. பண்ண இது வந்து ஃபர்தராக வரதையும் தவிர்க்க முடியும், இப்போ இருக்கிறதையும் நீங்கள் கரைக்க முடியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த வெண்புலிகள், வெண்படைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக ஒரு சில மருந்துகள் எடுத்துக்கிட்டால் பக்க விளைவு இருக்கும். அது மாதிரி இந்த மருந்துகள் எடுக்கும்போது ஏதாவது பக்க விளைவு இருக்குமா? இப்போ அந்த வெண்படை, வெண்புலிக்காக நம்ம கொடுக்குற மருந்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. நான் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்னது போலவே இந்த மருந்து ஒரு வாரத்திலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு வாரத்திலே வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடி சொன்னேன், இது ஒரு விதமான அமில நஞ்சு உடம்பில் அதிகரிப்பதனால ஒரு ஆசிட் லெவல் என்ரிச்டு ஆகிறதுனால இந்த வெண்படை, வெண்புள்ளி வருது. அதாவது தோலினுடைய நிறமிகளை அது டிஸ்ட்ராய் பண்ணிடுது. உடம்பில் இருக்கக்கூடிய ஆசிடு தோலினுடைய நிறமி செல்களை டிஸ்ட்ராய் பண்ணுது, அழிச்சிடுது. அதுதான் வெண்படைன்னு சொன்னேன். அதனால் வந்து இப்போ நம்ம கொடுக்குற இந்த மருந்தை சாப்பிட்டுன்ற போது சாப்பிட்டுட்டு ஒரு ஆயின்மெண்ட்டு தருவோம். அந்த ஆயின்மெண்ட்டையும் தடவிட்டு வெயிலில் வந்து குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாக அது நிற்கணும். அது காலையில் நிற்கலாம், மதியம் நிற்கலாம், மாலையில் நிற்கலாம், எப்போ வேணாலும் நிற்கலாம். ஆனால் கண்டிப்பாக நிற்க வேணும். நிற்கலைன்னா மருந்து எதுவும் வேலை செய்யுது. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் ஒரு 5 நாள்லேயே பொங்கி வரும்னு சொன்னேன். பொங்கி வரும், நீர் கொப்பளங்கள் வரும், வீக்கம் வரும், ஸ்வெல்லிங் வரும், அரிப்பு வரும். ஏன்டா இந்த மருந்தை சாப்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு கூட தொந்தரவுகள் வரும்.
பட் இந்த தொந்தரவுகள்லாம் எப்படி வரும்னா அந்த மருந்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிலில் நின்னால் தான் வரும். அப்போ கண்டிப்பாக நிற்கணும். நின்றுட்டு இருந்தோம்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆசிட் எல்லாமே பொங்கி வெளியில் வந்துடும். வந்துட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த நோய் முற்றிலும் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ பக்க விளைவுகளோ பின் விளைவுகளோ கிடையாது. மாறாக இந்த மருந்து விளைவுகளை ஏற்படுத்தும். இது பக்க விளைவுகள் அல்ல, மாறாக இது விளைவுகள். இந்த விளைவின் காரணமாக உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் வருவதற்கு காரணமாக அந்த அமில நஞ்சு வெளியில் வரதை நம்ம பார்க்க முடியும். இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் 2 வருஷ குழந்தை கூட இந்த மருந்தை கொடுக்கலாம். 2 வயசு குழந்தை கூட இந்த மருந்து கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராது. 2 வயசு 3 வயசு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த அமில நஞ்சானது யூரின்லேயே கூட போயிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிவியராக பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது பாதிப்பு ஏற்படாது. இந்த பாதிப்பு பெரும்பாலும் வந்து பெரியவர்களுக்கு அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வருது. ரெண்டாவது, வேறு ஏதாவது தைராய்டுக்கு மருந்து சாப்பிட்றாங்க, இல்லைன்னா சர்க்கரை நோய்க்காக மருந்து சாப்பிட்றாங்க, பிபிக்காக மருந்து சாப்பிட்றாங்க, கொலஸ்ட்ராலுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அந்த மருந்து சாப்பிடும்போது இந்த மருந்தையும் சேர்ந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிடலாம். அந்த மருந்து சாப்பிடும்போது இந்த மருந்துகளை தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த மருந்து சாப்பிடுவதன் மூலமாக ரொம்ப சிவியராக வெண்படை இருக்குது அப்படின்றவங்க இந்த மருந்து சாப்பிட்டாங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2-3 கிலோ வெயிட்டெல்லாம் கூட குறையும். அப்படி குறைஞ்சிச்சுன்னா பயந்துடக்கூடாது. வெயிட்டெல்லாம் குறைஞ்சிச்சே சார் அப்படின்னு. அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த 3 லிட்டர் அளவிற்கு உடம்புல இந்த அமில நஞ்சு இருந்திருக்குது. அப்போ இந்த மருந்தை சாப்பிட்ட உடனே அந்த அமில நஞ்செல்லாம் வெளியில் வந்துட்ட பிறகு டப்புன்னு ஒரு 3 கிலோ வெயிட்டை குறைஞ்சிரும். அப்போ அந்த டாக்ஸின் போயிட்ட பிறகு அதே வெயிட்டு மெயின்டைன் ஆகும். இதுதான் அது. மற்றபடி இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் பக்க விளைவுகள் பின் விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. இது முழுக்க மூலிகை சாரங்களை கொண்டே தயாரிக்கிறோம். ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்னால தான் இந்த மருந்தை நம்ம தயாரிக்கிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கல்லீரலினுடைய செயல்பாட்டை அதிகரிப்பது, மண்ணீரலுடைய செயல்பாட்டை அதிகரிப்பது, செரிமான மண்டலங்களுடைய செயல்பாட்டை அதிகரிப்பது, இரத்தத்தை சுத்திகரிப்பது, இதற்கான விஷயத்துக்காக தான் நம்ம மருந்து கொடுக்குறோம். அப்போ இந்த மருந்தை சாப்பிடுகிற போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த அமில நஞ்சு வெளியேற்றப்படும். அப்படி வெளியேற்றப்படுகின்ற போது இந்த வெண்படை வெண்புள்ளி முற்றிலும் முழுதாக குணமாகும். ஓகே டாக்டர், இந்த வெண்புள்ளிகள் பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர் ஆன் கால். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெண்புள்ளிகள் வெண்படைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். வெண்புள்ளிகள் வெண்படைகள் வருவதற்கான காரணம், அது எப்படி நம்ம தீர்க்கலாம், அதுக்கான உணவு கட்டுப்பாடுகள், இப்படி பல விஷயங்களை பற்றி டாக்டர் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு. ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்ததுன்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கான கேள்விகளுக்கான விடைகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம்டா. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு நபீஷா. என் மகனுக்கு 21 வயசு ஆகுது. இந்த குடல்ல இருக்க பிரச்சனை இருக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். சொல்லுங்கம்மா. சரிம்மா. என் மகனுக்கு 21 வயசு ஆகுது. இந்த குடல்ல இருக்க பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கத ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஆபரேஷன் பண்ணல. அதுக்கு என்ன செய்யலாம்? இல்லைம்மா, நீங்கள் அது சர்ஜனையே பாருங்கம்மா, அதுக்கு நம்மகிட்ட சிகிச்சை இல்லைம்மா. ஓகேம்மா, அதுக்கு சர்ஜனை கன்சல்ட் பண்ணி ஒரு ஆபரேஷன் செய்யறது சரியான விளக்கமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அதான் ஒரு நிரந்தர தீர்வையும் தரக்கூடியதா இருக்கும். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க பெண்ணாடத்துல இருந்து பேசுறோம்மா. என் பேரு கிருஷ்ணவேணி, பையன் பேரு சக்திராஜன் மேடம். ஓகேம்மா, அவரோட பாதிப்பு என்னன்னு சொல்லி நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார், தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பையனுக்கு இந்த உதட்டுல ரோஸ் வரா இருக்கு சார். அது ரொம்ப நாளாவே இருக்குது, ஒரு 7-8 வருஷமாவே இருக்குது. எங்க டாக்டர் தோல் டாக்டர் காமிச்சிட்டு இருக்கிறோம். அது இன்னும் சரியாவே ஆகுது. அதுக்கு உங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கலாமா நான் கேட்டோம் சார். சரிம்மா, இது வெண்படைமா. இப்போ அந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இந்த வெண்படை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தோலில் உள்ளே ரோஸ் கலராக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ரெட்டிஷாக இருக்கலாம். அது கொஞ்சம் அப்நார்மலாக, அதாவது நார்மல் இருக்கிறவங்கள விட கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். சிலருக்கு காதில் வரலாம், சிலருக்கு கண் புருவங்களில் வரலாம், சிலருக்கு தலையில் வரலாம், சிலருக்கு விரல்களுடைய எட்ஜஸில் வரலாம், சிலருக்கு காலினுடைய விரல்களில் வரலாம், சிலருக்கு மர்ம உறுப்புகளில் வரலாம்,
மார்பகங்கள், பின்புறம் இங்கெல்லாம் கூட வெண்படை வெண்புள்ளிகள் வரலாம். இப்போ இது வந்து அந்த இடத்துல வருது அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதற்கான நம்முடைய சிகிச்சை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி நிகழ்ச்சியில் நீங்கள் கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் காலை மாலை 2 வேளையும் மருந்துகள் சாப்பிடணும். ஒரு நிறைய மருந்துகள் கொடுப்போம். இந்த மருந்துகள்லாம் உள்ளுக்கும் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி ஒன்று தருவோம். இந்த ஆயின்மெண்ட்டை எங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கோ அது வந்து உதட்டில் இருந்தால் உதட்லேயும் போடணும். உதட்டில் போடும்போது உதடெல்லாம் கூட வீங்கும், வீங்கிட்டு லேசாக புண்ணாகிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நீர் கூட வரலாம். பயந்துடக்கூடாது, முக்கியமாக பயப்படக்கூடாது. அதனால தான் முன்னாடியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை உதட்டில் போட்டுட்டு வெயிலில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த உதட்டு பகுதியை வெயிலில் காட்டணும். அப்படி காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்லேயே அந்த ஆசிட் நான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சு வெளியில் வர்றது வந்து முடிஞ்சிடும். வந்துட்ட பிறகு உதட்டில் கருப்பு கருப்பாக புள்ளிகள் வரும். அந்த மாதிரி புள்ளிகள் வந்து அந்த உதட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோஸ் கலராக பிங்க் கலராக இருக்குதுன்னு சொன்னீங்க, அது வந்து முற்றிலும் முழுதாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த வெண்படை வெண்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உதட்டில் இருந்தாலும் கூட அதையும் நாம் முற்றிலும் முழுதாக குணமாக்க முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நாங்க வில்லுவாக்கம் கேஎஸ் குமாரி வில்லுவாக்கம் பேசுறேங்க. ஓகேமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் ஒரு 50 வயசு ஆகுது. எனக்கு 51. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இனிப்புல தான் இருக்காரு. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு தான் டாக்டர். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 50 வயசு ஆகுது டாக்டர். இது நாக்குல வந்து எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. மாத்திரை எம்ஜி இந்த 50 எம்ஜி போட்டிருக்கிறேன். சரி, போட்டுக்கிட்டு எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. எவ்வளோ காலமாக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தைராய்டுக்கு மருந்து? 15 வருஷமா போடுறேன் சார். 15 வருஷமா போடுறீங்க. சரிம்மா. அது இப்போ வந்து நாக்குல சைடுல புண்ணு வருது. அது டாக்டர் கிட்ட விட்டு போனோம். அது மாத்திரை கூட தான் கொசு மாதிரி நாக்கு சைடுல மட்டும் புண்ணு லைட்டா ஒரு மாதிரி எரிச்சல் வருது சாப்பிட்டா. அதே மாதிரி தொண்டையிலேருந்து ஒரு மாதிரி காரல் வருது. அது யாப்பும் இல்லை, காரல் மாதிரி வருது. அது என்ன வேற ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எப்போதும் ஒரு வந்துட்டே இருக்கு. அது என்னவா இருக்கும்? சரிம்மா, இது வந்து 2 காரணங்களாக இருக்கலாம். ஒன்று விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அந்த பல் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்ததுனால அந்த வளர்ந்த பல்லானது நீங்கள் வந்து பேசுகின்ற போது சாப்பிடுகின்ற போது அந்த நாக்கை வந்து கடிக்கிறதுனால நமக்கே தெரியாமல் நம்ம கடிச்சுப்போம். அந்த மாதிரி கடிக்கின்ற போது அதன் காரணமாக கூட அந்த விஸ்டம் டீத்தினுடைய காரணத்தினால கூட உங்களுக்கு அந்த புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், குடல்லையே கூட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஹச் பைலோரி அப்படின்ற மாதிரியான கிருமிகள்லாம் குடலில் இருக்கிற பட்சத்தில் அந்த கிருமிகளின் காரணமாக கூட அந்த கிருமிகள் நாக்கு ஓரத்தில் கூட புண்ணாக்கிடும். அதே மாதிரி தொண்டையில் கூட புண்ணாக்கிடும். உணவு குழலில், இறப்பைக்கும் உணவு குழலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஈசோஃபகைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடங்கள்லாம் கூட புண்ணாக்கி விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த மாதிரி புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதன் காரணமாக கூட அந்த மாதிரி வந்து தொண்டையில் ஒரு விதமான நெருடல், வாயில் லேசாக துர்நாற்றம், அதே மாதிரி நாக்கினுடைய மரங்களையும் வந்து லேசாக அப்பப்போ புண்ணு வர்றது, ஒரு விதமான குழகுழப்பு, நாக்கில் வந்து குழகுழப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது இந்த ஹச் பைலோரியை நம்ம முற்றிலும் முழுதாக குணமாக்கணும். இதற்கு வந்து பூண்டுச்சாறில் சுத்தமான தேன், பட் தேன் அப்படின்ற போது இப்போ மார்க்கெட்டில் விற்கிற தேனில் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி 99.9% டூப்ளிகேட். 99.9% இப்போ கடையில் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய அத்தனை தேன் வந்து டூப்ளிகேட்டு தேனாக வருது. அதனால் இந்த தேனை நீங்கள் வாங்கி நான் சொல்கிற இந்த வைத்தியத்தை பண்ணுகின்ற போது இதற்கான ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால் சுத்தமான தேன், பூண்டு வந்து சாறு, இந்த பூண்டு சாரோட தேன் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வருகின்ற போது குடலில் இருக்கக்கூடிய அந்த ஹச் பைலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகளை நம்ம முற்றிலும் முழுதாக குணமாக்கிட முடியும். பட் அதற்கு முன்னாடி என்ன காரணம், இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் நேரில் பார்க்கின்ற போது தான் அது ப்ராப்பராக என்ன காரணத்தினால இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதற்கான சிகிச்சை எடுக்கின்ற போது கண்டிப்பாக இதற்கு சரியான மாற்று, சரியான தீர்வை நம்ம கொடுக்க முடியும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? குன்னமில இருந்து பேசுறேங்க. என் பேர் லதா. ஓகேமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பாப்பாக்காக கேட்கணும். அவங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இனிப்புல தான் இருக்கார், பேசலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க பாப்பா வந்து இப்ப என் தம்பி குழந்தை பிறந்திருக்கு. முழுசா வந்து 7 மாசம் முடிஞ்சிருக்கு.
அவனுக்கு வந்து இப்போ 1 மாசமா வந்து விரை கொட்டை வந்து ஒரு பக்கம் வந்து வீங்கிற மாதிரி இருக்கு, ஒரு கொட்டை வந்து. அது வந்து எங்க டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு நீர் கோத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நீர் கோத்துக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது, 1 வயசுக்கு மேல ஆபரேஷன் பண்ணி தான் அந்த தண்ணியை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சித்து வயசுல எதுனா பண்ண முடியுங்களா? சரிம்மா, நான் பேனா குறிச்சிங்கம்மா, நான் சொல்கிற விஷயத்தை குறிச்சிங்க. கழற்சி கொட்டை சூரணம், கழற்சி கொட்டை பொடி அப்படின்னு கேளுங்க. கழற்சி கொட்டை பொடி. ஹலோ, குறிச்சிங்க. கழற்சி கொட்டை பொடி. அந்த கழற்சி கொட்டை பொடி எடுத்துக்கிட்டு அதனோட முட்டையினுடைய வெண்கரு லேசாக எடுத்துக்கிட்டு அந்த வெண்கருவில் லேசாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விதையில் வந்து அந்த வீக்கமாக இருக்கிற விதையில் மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக தடவிட்டே வாங்க. அதே மாதிரி வந்து கழற்சி தைலம்னு சொல்லிட்டு மெடிக்கலில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த கழற்சி தைலத்தை ஒரு 3 அல்லது 4 சொட்டு, அதாவது லூஸ் மோஷன் ஆகக்கூடாது, மோஷன் போகணும். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எத்தனை சொட்டு போட்டால் உங்களுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல 3 சொட்டு போடுங்க, இல்லைன்னா 4 சொட்டாக கூட மாற்றிக்கலாம். இரவு மட்டும் படுக்க போகக்குள்ள தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கழற்சி கொட்டை தைலத்தை, கழற்சி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த கழற்சி தைலத்தை இரவில் மட்டும் ஒரு 3 சொட்ட அளவிற்கு தேனில் குழப்பி நைட்டில் நாக்கில் தடவி விட்டுருங்க. காலை மாலை 2 வேளையும் அந்த கழற்சி கொட்டை சூரணத்தை பொடி எடுத்து முட்டையினுடைய வெண்கருவோட மேலே கலந்துட்டு ரொம்ப டைலூட் பண்ணி தடவணும், ரொம்ப திக்காக தடவிட வேண்டாம். அந்த விதை பகுதியில் நீங்கள் தடவிட்டு விட்டுட்டிங்கன்னா இது கொஞ்ச நாள்லேயே அந்த வீக்கம் வற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்டேக் சாப்பிட்றதுக்கு கழற்சி தைலம், அந்த தைலத்தை ஒரு 3 அல்லது 4 சொட்டு இரவு மட்டும் கொடுக்கணும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். வெண்புள்ளிகள் வெண்படைகள் வரதுக்கான காரணம், அதற்கான தீர்வு பற்றியும் டீட்டெயிலாக சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.